அழகான பிளேஸ், அழகான சென்ட்ரல் பேங்க் ரிஜினல் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வர ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு வர்றப்போ இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்லேயே இதுதான் ரம்மோட ஃபால்ஸ்னு காட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நாங்கள் நடக்கணும். எல்லாம் பண்ணி வந்துடணும். ஆஹா, கொத்மலை லேக். கொத்மலை லேக். ஆஹா, ஓகே. சரியா 1 மணி எப்படி இருக்குன்னு வரேன் கிளைமேட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். இன்றைக்கு வந்து நாங்கள் ரம்போட வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இப்போ சரியா 1 மணி எப்படி இருக்குன்னு வரேன் கிளைமேட். பெக்கமில் ஜூம் போட்டு கட்டுறேன் பாருங்கள். கொழும்பில் இருந்து நானுஓயா வந்ததாக இருக்கட்டும் சரி, நானுஓயா வந்துட்டு நானுஓயா வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததா இருக்கட்டும் சரி, இதுக்கு முதல்ல ஒரு காணொலியாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. முக்கியமான விஷயம் மட்டும் அதில் குறிப்பிட்டிருப்பேன். அதாவது உலகிலேயே 7ஆவதாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு கொழும்புல இருந்து பதிலில் போகிற அந்த ரயில் பயணம். அந்த ரயில் பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி தூரம் நாங்கள் பயணம் செய்திருப்போம். அந்த அனுபவத்தையும் நான் அதில் பகிர்ந்திருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இங்கே கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள். இப்போ விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து நானுஓயாவில் இருந்து நுவரெலியா டவுன் போயிட்டு நுவரெலியா டவுனில் இருந்து ரம்போட வரைக்கும் போக போகிறோம். அங்கே போயிட்டு ரம்போட ஃபால்ஸையும் ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்க்க போகிறோம்ன்றதான் விஷயம். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியும் ரம்போட வாட்டர் ஃபால்ஸ் உள்ளுக்கு 20 நிமிஷம் ஏறி பார்க்க வேண்டிய இடம். அங்கே அழகான வியூ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல இந்த இடங்களெல்லாம் பாருங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலைகள மாதிரி இடங்களெல்லாம் அப்படி சொல்கிறது. அன்றைய கூட ஒருத்தன் சொல்லியிருந்தான், இந்த மலைகளை பார்த்தாலே போதும்டா, ட்ரிப் பார்த்துட்டோம் திரும்பி போவோமா என்று கேட்ட மாதிரி தான். ஸோ இந்த மலைகள் கூட அந்த அழகை ரசித்து கொண்டு அப்படியே போவோம். ஒரு சின்ன மியூசிக்கோட கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் நுவரெலியா டவுனில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நுவரெலியா வந்து எல்லாருக்குமே அந்த நுவரெலியா டவுன் அந்த ரோட்டில் எல்லாம் வந்து இப்படி குதிரைகளை வச்சுருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் ரிஜினல் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வர அந்த ரோட்லாம் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். அதாவது இது வந்து பதுளை வீதி. இதால் வந்து அப்படி நேரம் ரம்போட பக்கம் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ரம்போடைக்கு கிட்டவே வந்துட்டு அதில் ஒரு சின்ன கடை உண்டு. லைட்டாக பசி எடுத்ததால் ரொட்டியும் சம்பளும் சாப்பிட உண்டுன்றாங்க. நம்மளோட க்ரீன் ஹில்ஸ் அந்த கடையோட பேர் வந்து அங்கே நல்லா இருந்தது. போடுறேன்னு பாருங்கள் அது என்னென்னு சொல்லிட்டு. மற்றது அந்த கடைக்கு பின்னுக்கு ஒரு சின்ன வியூ இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு காட்டினாங்க. அதையும் பார்த்தோம், நல்லா இருந்தது பாருங்கள். கொத்மலை லேக். கொத்மலை லேக். ஆஹா, ஓகே ஓகே ஓகே. ஓகே பிரதர். அதே கடையில் ஒரு சின்ன பறவை உண்டு. எங்களோட ஊரில் இதை காட்டுப்புறான்னு சொல்லுவோமான்னு நினைக்கிறேன் நான். அவங்க அதுக்கு சாப்பாடு வச்சுருந்தாங்க. அது வந்து அப்படி சாப்பிட கொண்டுன்றது. அதையும் அப்படி ஒரு சின்ன காணொலி ஒன்று எடுத்துகிட்டு அங்கே அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. ரம்போடைக்கு வரேன்னு சொன்னால் இடையில நான் ஒரு கடையில் வந்து பிளெயின் டீயும் ரொட்டியும் சாப்பிட்டு வந்தாங்க. அந்த கடையில் ஏற்கனவே வந்திருக்கேன். நான் ஹபத்தில் போயிட்டு வந்தப்போ வந்திருந்தேன். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டனோ இல்லையோ தெரியல. ஐ திங்க் போடல. நீ போடு, கூடிய சீக்கிரம் போட்டுறேன். ஆனால் அது 1 இயர் ஆச்சுன்னு போடல. இப்போ தெரியுமா நினைக்கிறேன் ரம்போட வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கால உள்ள போகணும்னு சொன்னால் இப்படி உள்ள போகலாம். ஆனால் டைம் இருக்கும் தெரியல. டிக்கெட் கவுண்டர் இருக்குது, வாங்க.
மினிட்ஸ் நடக்கும் 40 நிமிஷம் போக வர போகும் 1 hour 1 hour அழகான பிளேஸ் அழகான பேக்கை வச்சுட்டு போவேன். என்ன டைம் ஓப்பன் பண்ணுறீங்க இது? 6:30 மார்னிங் 6:30 ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5:30 வரைக்கும். அதுக்கு உள்ளே போயிடலாம். என்ன டைமில் இப்போ ஹாலிடேன்னு சொன்னால் க்ளோஸ்ட் அப்படியா இல்லாட்டி ஹாலிடேனாலும் அது 6:30 to 5:30 அதே மாதிரி தான். எப்போயுமே சண்டே அப்படி இல்லை. அந்த டைம் வந்து நாங்கள் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம் அந்த டைமு கூட. ஓகே 6 எல்லாம் பண்ணி வந்துடணும். ஓகே. அதர்வைஸ் மற்றபடி ஹாலிடே அப்படி இப்படின்லாம் க்ளோஸ் பண்ணுறது இல்லை. எப்போயுமே ஓப்பன் இல்லை எவ்ரிடே ஓப்பன் தான். ஓகே தேங்க்யூ அண்ணா. அந்த அண்ணா கூட என்ன பேசிட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு வர்றப்போ இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்லேயே இதுதான் ரம்மோட ஃபால்ஸ்னு காட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நாங்கள் நடக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நடக்கணும். போக வரபடி 3/4 மணி நேரம் 1 hour ஆகும்னு சொன்னார். ஆனால் அழகான ஒரு வியூ ஒன்று இருக்குது. அவர் ஃபோட்டோ ஒன்று காட்டினார். நம்ம போயிட்டே பார்ப்போமே. ஸோ போயிட்டே பார்ப்போம் வாங்க. பட் அங்கே நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்றும் பண்ணிடலாம். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் போட்டோமோ கிடைக்கும். தண்ணி பதில் விட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் வந்தது சரி. ஒவ்வொரு இடமே வியூ நல்லா இருக்கு. இப்படியே போகணும். நினைக்கிறேன் வேலைக்கு வந்து அதில் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க போல். இப்போ டைம் எனக்கு ஒரு 3:17. ரொம்ப லேட்டாக என்ன தெரியலை. ஒரு வாக்கள் வர்றது குறைவோ இருக்கும். குகை மாறியெல்லாம் கிடைக்கி நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை விட பம்பூர் எல்லாம் படுமோசமாக இருக்குது. கலக்கிறத மறைக்கிறதுக்கு கண்ணாடி தான் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இங்கே இப்படி மேலே ஏறி போகணும். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு அங்கே இந்த கொஞ்சம் நேரம் வேறு வண்டி இருக்குது. உங்களுக்கு இதுக்கெல்லாம் தெரியுதா? ஜூம் போடுறோம் பாருங்கள். 3x லைட்டு தெரியுது. 10x போடுறோம் பாருங்கள். தெரியுதா? இந்த இடத்த கிளியராக பார்க்குற வியூவுக்கு தான் போகிறோம். போவோம். இதுதான் ரூட்டு. வர சத்தம் கூட கேட்குதா? கேட்கணும். நினைக்கிறப்போ இப்படி பார்க்க வச்சுட்டானுங்க. ஆனால் செம்மையாக கலைக்குது. நான் களைச்சி டிஷர்ட்டை கலட்டிட்டேன். இன்னும் முடியலடா சாமி. மேலே அந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். பாங்க பாப்போம். இந்த சாங் போடுவோம். அர்ஜுனோட பெனியனோட ஒரு பாட்டு போட்டுடுவோமே. தெரியுதா? இதில் ஒரு வியூ இருக்குது. பட் இது வியூ இல்லை. நாங்கள் அங்கே ஏறி போகணும். அதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். அப்படி போவோம். நம்ம போவோம். வாவ், வேறு லெவல் வியூ உண்டு. அதே வாட்டர் ஃபால்ஸில் மேலே ஏறி போன மாதிரி கீழே இறங்கி போய் கீழே அந்த நீர்வீழ்ச்சி விழுற அந்த இடத்துல கூட பார்க்குறக்கு ஒரு வியூ ஒன்று இருக்குது. அந்த இடத்த நான் போக மிஸ் பண்ணிட்டேன். இது ராம்போட டனல் எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு போனாலே
சத்தம் போட்டு கொண்டு போகிறது ஒரு இதாக இருக்கும். இந்த காணொலியெலாம் இதோட முடிச்சு கொள்கிறேன். அடுத்தது வந்து ரம்போட ஆஞ்சநேயர் கோயில் பார்க்குற அந்த காணொலியாக இருக்கும். அந்த காணொலியை மிஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, பாருங்களா இருக்கும். இன்னும் நல்லா காணொலி சந்திக்கிறேன். உங்களோட நான் நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.